ஜல்லிக்கட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு உரிய பதில் தரவில்லை என்ற புகாருக்கு பாஜக தேசிய செயலாளர் ராஜா விளக்கம் அளித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை பார்ப்போம். உச்சநீதிமன்றத்துடைய விசாரணையில ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க நீதியரசர்கள். 4 வருஷமா நடக்கல, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. 1 வருஷம் தான் நடக்கலன்னு சொல்றது கூட அங்க ஆள் இல்ல. அவங்க கேள்வி கேட்ட 4 வருஷம் நடக்கல, இல்ல நடந்துச்சேன்னு தனிநபர்கள் தரப்பு சொல்றாங்க. இல்ல நடந்துச்சுங்க, போன வருஷம் மட்டும் தான் நடக்கல, நாங்க தான் தடை போட்டுருக்கோமே, அதுக்கப்புறம் எப்படி நடக்கும்? எல்லாருமே சைலண்ட். அப்போ கம்ப்ளீட்டா ஒரு இல் இன்ஃபார்ம்டா அவங்க இருந்திருக்காங்க. அதற்கான விஷயத்தை முழுசா எடுத்து கொடுக்க வேண்டிய மத்திய அரசு அறகுற மனசோட வந்திருக்கு. அட்டர்னி ஜெனரலுக்கு உடன்பாடே கிடையாது. சட்ட ஒழுங்குகள் மாற்று சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு, வருஷத்துல நடந்துச்சா நடக்கலையாங்கிற தகவல் கூட சொல்றதுக்கு ஆள் இல்ல. அரசு தரப்புல கேட்ட பொழுது இல்ல. அது அரசு தரப்புல கேட்ட, அரசு தரப்பே வரலையே மறுநாள் தான். இல்ல முதல் நாள் அரசு கிட்ட இதெல்லாம் கேட்கல. அவுட்ரைட் தே ஹேவ் given interim stay and இதெல்லாம் தான சார் அவங்க கேட்டாங்க. நான் சொன்ன விஷயம் சார், நான் தான சார் எடுத்து சொல்ல சார், இது மத ரீதியான விஷயம் என்பதையும், இது வந்து குரியல்டி கிடையாது என்பதையும், இதுல வந்து 1 வருஷம் தான் தடை பண்ணிருக்கு அப்படிங்கறதையும், நீங்க புது கண்டிஷன் போட்டா நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லி இதை நீங்க தானே சார் சொல்லணும். இவங்க அவங்க கேட்கல, நான் சொல்ல அப்படின்னு சொன்னா என்ன கணக்கு புரியல. அன்னைக்கு விசாரணையே நடக்கலங்க. முதல்ல நான் அவுட்ரைட் ஸ்டே கொடுத்துட்டாங்க, விசாரணையை ஒத்தி போட்டிருக்காங்க. விசாரணைக்காக இன்டரிம் ஸ்டே, இது நாட் அ ஸ்டே. இந்த ஆர்டருக்கு இடைக்கால தடை வச்சு விசாரணைக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு விசாரணை வரும். இல்ல நான் புரிந்து கொள்ள முடியாது, புரிஞ்சுக்க முடியல, நான் புரிய வைக்க முடியலன்னு சொல்லிடுறேன். இல்ல நான் புரிஞ்சுக்க முடியல தான். என்னால புரிய வைக்க முடியல. ஆட்சி அதிகாரத்துக்கு நரேந்திர மோடி அரசு வருவதற்கு முன்னாலேயே ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டு டிராயில இருந்து திரு மிஸ்ரா அவர்கள் முதன்மை செயலாளராக கொண்டு வரப்படுறார். அவசர சட்டம் வந்து டே 1லயே கொண்டு வர முடிஞ்சது. அவ்வளவு துரிதம், அவ்வளவு விவேகம். இந்த விஷயத்துல சட்டம் என்ன சொல்ல, ஒப்பீனியன் நாட் டிவிஷன், ஆளாளுக்கு ஒரு டிவைடட் பாலிசி இருக்குன்னு சொல்றீங்க. என்ன சட்டத்தையே திருத்தி ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடிஞ்சது, சட்ட திருத்தம் பண்ணி ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடிஞ்சது. இருக்கிற விஷயம் 4 வருஷமா பெண்டிங் கிடக்கு. ஒரு கேஸ் கொண்டு இருக்கேன், ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு சொல்றீங்க. 2 வருஷமா ஜல்லிக்கட்டு நடக்கல. See, you have your own, you hold your opinion. Okay? It's not my opinion. No, it's my question. I have already. It's my doubt. No, you doubting Thomases can never be convinced. Okay? அதனால நம்ம இதை திருப்பி பேசி பிரயோஜனம். நான் சொல்ல வேண்டியதை பிளைனா சொல்லிட்டேன். ஈவன் இஃப் இட் ஹஸ் பீன் ராங், ஓகே, ஐ ஓன் இட், வி வில் ரெக்டிஃபை இட்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல இதை பண்ணி பேசி பிரயோஜனம் இல்லை.